வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 25th டிசம்பர் 2023 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லை, இன்றைக்கான பேப்பர் ரொம்பவே முக்கியமான ஒன்று. நிறைய விஷயங்கள் இந்த பேப்பரில் இருக்குது. அது எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் குறிப்புகளாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வெள்ள பாதிப்பு, அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை நேரில் ஆய்வு. முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் பிரதமர் தகவல். தமிழக வெள்ள நிவாரண பணி குறித்து பிரதமர் அலுவலகம் ஆய்வு செய்யப்பட உள்ளது. ஸோ இதுதான் இந்த நியூஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது இப்போதைக்கு ரொம்பவே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். செங்கடலில் 25 இந்திய மாலுமிகளுடன் பயணித்த கப்பல் மீது தாக்குதல், ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அட்டூழியம். ஸோ இந்த நியூஸ் பெரிய ஒரு ஆர்டிக்கிளாகவும் வெளிவந்திருக்கு. நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ தற்போது இந்த நியூஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி தேவை. ஸோ அதை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில போர் நடந்துட்டுருக்கு. இந்த போர் அந்த 2 கண்ட்ரி கூட மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதோட முடியலை. அதோட எல்லை பகுதிகள் தொடர்புடைய நாடுகள்லையுமே அந்த போர் எதிரொலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் ரீசண்டாக ஒரு கப்பல் ரெட் சீயை கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த கப்பலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த கப்பல் இஸ்ரேலுடைய கப்பல்னு சொல்கிறாங்க. அந்த இஸ்ரேல் அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த கப்பல் யாருடையது அப்படிங்கிற கொஷின் இருக்குது. ஸோ இப்போ அந்த கப்பலை பற்றின நியூஸை பார்க்கலாம். அந்த கப்பல் பாருங்கள், கபேன் அப்படிங்கிற நாட்டுக்கு சொந்தமான எம்வி சாய்பாபா அப்படிங்கிற இந்த கப்பல் தான். ஸோ இந்த கப்பலில் பார்த்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வந்திருக்காங்க. அதில் இந்திய கொடி பறந்திருக்கு. கப்பலில் இருந்தவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஈவன் தோ ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியுமே கூட. ஸோ இது குறித்து இந்திய ராணுவம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாக்குதலுக்குள்ளானவங்க எம்வி சாய்பாபா கப்பலில் இருந்த 25 இந்திய மாலுமிகள் தான். எனினும் தாக்குதலில் எவரும் காயமடையவோ உயிரிழக்கவோ இல்லை. அந்த கப்பல் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு நியூஸும் டெல்லி ரீஜனில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அரபிக்கடலில் கப்பல் மீதான தாக்குதல், ஈரானிலிருந்து ஏவப்பட்டிருக்குமோ அந்த ட்ரோன் அப்படிங்கிற டவுட்டும் இங்கே கிளம்பியிருக்கு. என்ன நியூஸ்னு பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வந்த எம்வி கெம் ப்ளூட்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு சைபீரிய நாட்டு எண்ணெய் டேங்கர் கப்பல் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மங்களூரு அப்படிங்கிற துறைமுகம் நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் இந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒருவேளை ஈரான்லேருந்து ஏவப்பட்டதாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட் கிளம்பியிருக்கு. ஸோ இது குறித்த நியூஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய பேப்பரில் தான் நமக்கு தெரியும். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஜனவரி 2 பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி வருகை, விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைக்கிறார். ஸோ பாருங்கள், திருச்சியில் இருக்கக்கூடிய பன்னாட்டு விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி 2 திறந்து வைக்கிறார். ஸோ பிரதமர் வருகையொட்டி அங்கு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இப்போ நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை இதிலிருந்து எடுத்துக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, தேசத்தோட நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடுகளை பறைசாற்றும் விதமாக விமான நிலைய வளாகத்தில் வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் போன்ற மாதிரி கோபுரம் புதிய முனையத்தின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இங்கே பிக்சர் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த கோபுரத்தோட மாடல். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், இது மட்டும் இல்லை, வருகை, புறப்பாடு, பயணிகள் காத்திருப்பாறைகள் இது எல்லாமே அதிநவீன வசதிகளோட கட்டமைக்கப்பட்டுள்ளது. தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சூரிய சக்தி மூலமாக மின்சாரம் தயாரிக்கும் வகையில் புதிய முனையத்தின் மேற்கூரையும் அமைக்கப்பட்டுள்ளது. இதை திறந்து வைக்கிறதுக்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் ஜனவரி 2 திருச்சி வருகிறார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மிக்ஜம் புயல் பாதிப்பு, மெரினாவில் கரை ஒதுங்கிய 2 டன் குப்பைகள். ஸோ இது குறித்து சென்னை மாநகராட்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது இருக்குது பாருங்கள். சென்னையில் இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம், அடையாறு கரையோரம் சட்டத்திற்கு புறம்பாக கொட்டப்பட்ட குப்பைகள் மிக்ஜம் புயல் பாதிப்பில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால மொத்தமாக போய் கடலில் கலந்துருச்சு. ஸோ அதனால தான் இப்போ கிட்டத்தட்ட 2 டன் குப்பைகள் கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸ்பாஞ்ச் பூங்கா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பூங்கா பெருமழையில் இருந்தும் காப்பாற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பூங்கா பற்றி கொஞ்சம் பேரே வித்தியாசமாக இருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். இதில் சிமெண்ட் கட்டுமானங்கள் இருக்காது.
பூங்கா முழுவதுமே மரங்களுடன் மழைநீர் சேகரிப்பு வசதி தான் அமைக்கப்பட்டிருக்கும். மேலும் தேங்கும் மழைநீரை சேகரித்து குழாய் வழியாக அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலை மழைநீர் வடிகாலுக்கு கொண்டு செல்லப்படும். இதனால் அதை சுற்றியுள்ள பகுதியில் தண்ணீர் தேங்காமல் உடனுக்குடன் வெளியேற்றப்படும். அந்த வகையில் தற்போது மாநகராட்சி சார்பில் 59 இடங்களில் இது அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் இந்த ஸ்பாஞ்ச் பூங்காவோட ஸ்பெஷாலிட்டி. பார்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஒரு புத்தகம் வெளியீடு வந்திருக்கு. சக்திமான் அசோகனின் ஆகாயத்தின் அந்தப்புறம் அப்படிங்கிற நூல் வெளியிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். டெங்கு அதிகரிப்பு, கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்த உத்தரவு. ஸோ டெங்கு காய்ச்சல் எதனால் பரவுது அப்படின்னா ஏடிஎஸ் எஜிப்டை அப்படிங்கிற வகை கொசுனால தான் பரவுது. ஸோ தமிழகத்தில் இப்போ அதிகமான மழைப்பொழிவு இருந்துச்சு, வெள்ள பாதிப்புகள் இருந்துச்சு. ஸோ அதனால் கொசுவோட பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நாட் ஒன்லி டெங்கு காய்ச்சல், கொரோனா பாதிப்புமே சில இடங்களில் காணப்பட்டுருக்கு. மக்களுக்கான பாதுகாப்பு மிகவும் முக்கியம். ஸோ அடுத்தது பாருங்கள், ராஜாஜி என்னும் ராஜரிஷி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. முதல் விஷயம், ராஜாஜி அவருடைய முழு பேர் என்ன, அவருடைய அப்பாவோட பேர் என்ன பாருங்கள். நல்லான் சக்கரவர்த்தி ஐயங்காருக்கு மகனாக தோன்றிய ராஜகோபாலாச்சாரி என்ற ராஜாஜி. பாருங்கள், அவரோட அப்பா பேர் நல்லான் சக்கரவர்த்தி ஐயங்கார். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், இவர் சென்னை மாகாணத்தோட பிரதமராக இருந்தார் 1937 இருந்து 1939 வரைக்கும். இப்போ நீங்கள் எழுத போகிற குரூப் 2, குரூப் 4, தென் குரூப் 1 எக்ஸாமுக்கு தமிழ்நாடு பற்றின கொஷின்ஸ் தான் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அப்போது அவர் செய்த பணிகளை ஆலய பிரவேச சட்டம், மதுவிலக்கு சட்டம், விவசாய கடன் நிவாரண சட்டம், தஞ்சை பண்ணையில் உழவர் பாதுகாப்பு சட்டம் முதலியன. ஸோ ஆலய பிரவேச சட்டம்னா என்ன, ஆலயத்துக்குள்ளே நுழையிறதுக்கு குறிப்பிட்ட வகுப்பினரை சார்ந்தவருக்கு அனுமதி கிடைக்கல, அதுதான் ஆலய பிரவேச சட்டம். ஓகே, அடுத்தது பாருங்கள், மாப்போசி அப்படிங்கிறவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் அறிந்த ராஜாஜி அப்படிங்கிற புக்கு. மாப்போசி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, மாப்போ சிவஞானம். ஸோ அவர் எழுதின புக்கு தான் நான் அறிந்த ராஜாஜி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேரன்மாதேவி குருகுல பள்ளியை வ.உ.சு. ஐயர் நடத்திருப்பாருன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த குருகுலத்தோட பெயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பரத்துவாஜ முனிவர். அவருடைய பெயரில் தான் அந்த குருகுலம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது குறித்த சர்ச்சைகள்லாம் ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதை தான் இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அந்த குருகுலத்தில் ஜாதி பேதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜாஜி அவர்கள் சொல்லியிருந்திருப்பார். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1925 திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமத்தை நிறுவியிருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு வருமானம் வந்துட்டு இருந்த வழக்கறிஞர் பணியும் அவர் திறந்திருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் அங்கே பக்கத்தில் இருந்த மக்களுக்கு, ஹரிஜன குழந்தைகளுக்கு தலையில் எண்ணெய் தைச்சி விடுறது, அவங்களுக்கு தூய்மையாக இருக்க கற்றுக் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ராஜாஜி அவர்கள், நான் மீண்டும் பிறந்தால் ஹரிஜனாக பிறக்க வேண்டும், அப்போது தான் நான் சொல்வதை ஹரிஜனங்கள் கேட்பார்கள் அப்படின்னு மனம் நெகிழ்ந்து பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ராஜாஜி தனது வாழ்நாள் கொள்கைகளாக எதை வச்சுருந்தாருன்னு பாருங்கள். பூரண மதுவிலக்கு, ஹரிஜன நல முன்னேற்றம், நாட்டு விடுதலை இவற்றையே கை கொண்டிருந்தார். ஸோ அவர் சென்னை மாகாணத்தோட பிரதமராக இருந்த காலத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தினார். அரசுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை சரிகட்ட பொருட்கள் மீது விற்பனை வரி திட்டத்தையும் முன்னெடுத்து வச்சார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிற கருத்தை அடிப்படையாக வச்சு தான் குலக்கல்வி திட்டத்தையும் கொண்டு வந்தார். ஸோ குலக்கல்வி திட்டம் பல பேரால் எதிர்க்கப்பட்ட ஒரு திட்டம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், இவரை குறித்த சர்ச்சைகள், நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ், நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வந்தது தான் அதிகம். இந்திய தலைவர்களிலேயே மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவர் ராஜாஜி அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதா இந்த ஆர்டிக்கிளில் முடிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரோன் பயன்பாட்டால் வேளாண் வருவாய் அதிகரிப்பு. வேளாண் துறையில் ஆளில்லா விமானங்கள், அதாவது ட்ரோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ அது பயன்பாடுக்கு வந்துச்சு அப்படின்னா விவசாயிகளோட வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துறதுனால வேளாண் துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பத்திரிகையிலையும் எழுதியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம்.
எரிபொருள் இறக்குமதி செய்யாத நாடாக இந்தியா மாறணும் அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரி அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், நல்லாட்சி தினம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. டிஎன்யூஏ சார்பில் லாஸ்ட்டாக நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருந்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், தலைவர்களுடைய பிறந்த தினம் அது எந்த நாளாக கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ அந்த வகையில் இந்த ஏரியா முக்கியமானது தான். ஸோ பாருங்கள், நல்லாட்சி தினம், அரசு ஊழியர்களுக்கான பயிற்சி திட்டங்கள் இன்று தொடக்கம். ஸோ இந்த நல்லாட்சி தினம் எப்போ அப்படின்னு பாருங்கள், December 25. இது யாரோட பர்த்டே அப்படின்னா, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய பர்த்டே தான் இது. ஸோ இந்த தினத்தை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்காக ஒரு 3 புதிய திட்டங்களை மத்திய பணியாளர்கள் மற்றும் பயிற்சித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பாருங்கள். ஐஜிஓடி, அதாவது ஒருங்கிணைந்த அரசு இணையதள பயிற்சி அப்படிங்கிறது தான் எனது ஐஜிஓடி அப்படின்னு ஒன்று. கூட்டு திட்டங்கள் மற்றும் நிர்வகிக்கும் திட்டங்கள் ஆகிய 3 அம்சங்களை கர்மயோகி அப்படிங்கிற தளத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எனது ஐஜிஓடி அப்படின்னா என்ன, அரசு அதிகாரிகளோட திறனை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக அமைச்சகங்கள், துறைகளின் வளர்ச்சிக்கான திட்டங்கள், ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணுறதுக்கான விஷயங்கள் இதில் உள்ளடங்கி இருக்கும். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், புதுசாக ஒரு விஷயம் இருக்குது, விகாஸ் அப்படின்ற ஒரு திட்டம். இது எதுக்காக அப்படின்னா, மத்திய தலைமை செயலகத்தில் நடுத்தர நிர்வாக அரசு ஊழியர்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்காக விகாஸ் அப்படிங்கிற புதிய திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உள்நாட்டில் கட்டப்பட்ட ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல் நாளை கடற்படையில் சேர்ப்பு. பேரை பாருங்கள், ஐஎன்எஸ் இம்பால். ஸோ இந்த பேர் எதற்காக வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி இங்கே இருக்குது. இம்பால் அப்படிங்கிறது மணிப்பூரோட தலைநகரம் தான். முதல்ல ஒரு போர்க்கப்பலுக்கு நாட்டின் வட இலக்கு பகுதியில் இருந்து பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அது இந்த பேர் தான். சரி, இதற்கான பேக்ரவுண்ட் ஸ்டோரி பாருங்கள். 1891 ஆங்கிலோ மணிப்பூர் போர் நடந்திருக்கு. கடந்த 1944ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 மணிப்பூரில் இருக்கக்கூடிய மொய்ராங் அப்படிங்கிற நகரில் முதல் முறையாக இந்திய தேசிய இராணுவ கொடியை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஏற்றிருக்காங்க. இது இந்திய சுதந்திர போராட்டத்தில் மணிப்பூர் செய்த தியாகம் மற்றும் அதோட பங்களிப்புக்கு மரியாதை செய்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த கப்பலுக்கு ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. தென் அது மட்டும் இல்லை, இந்த கப்பலை பாருங்கள், இது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கப்பல். பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கி கப்பல், 164 மீட்டர் நீளம் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, அணு, உயிரி, ரசாயனம் என 3 வகையான தாக்குதல்களில் இருந்தும் போர் புரியக்கூடிய வகையில் இந்த கப்பல் வசதியாக செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கப்பலுடைய சிறப்பம்சம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். விளையாட்டுச் செய்திகள் பாருங்கள். வரலாறு படைத்தது இந்தியா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முதல் டெஸ்ட் வெற்றி. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 8 விக்கெட் வித்தியாசத்தில் முதல் டெஸ்ட் வெற்றியுடன் வரலாறு படைச்சிருக்கு இந்திய மகளிர் அணி எஸ்பெஷலி. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தேசிய பில்லியர்ட்ஸ் போட்டி அரையிறுதியில் மனன் சந்திரா மற்றும் விஜய். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பிராந்திய விமான திட்டத்தில் 60 புதிய வழித்தடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. நிகழாண்டில் பிராந்திய அளவிலான விமான இணைப்புகளில் உதான் திட்டத்தின் கீழ் 60 புதிய வழித்தடங்கள் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, உதான் திட்டத்தின் கீழே 154 புதிய ஆர்சிஎஸ் வழித்தடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு விரைவில் போக்குவரத்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம பிகினிங் ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் இல்லையா, இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பற்றி அதை தான் இன்றைக்கி பெரிய ஆர்டிக்கலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை நம்ம 3 விதமாக பார்க்கலாம். யார் இவங்க என்ன பண்ணினாங்க, இன்னும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத 3 தான் பிரிக்கலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி 3 இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான 3 கட்டங்கள்லையுமே நம்ம இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளை பிரித்து பார்க்கலாம். ஸோ முதல்ல யார் இவங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏமனில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அரசுக்கு எதிராக செயல்பட்டுட்டு வரக்கூடிய ஆயுத குழு தான் ஹவுதி அப்படிங்கக்கூடியது.
ஜயாத்தி ஷியா அப்படிங்கிற பிரிவை சேர்ந்த இந்த ஆயுதக்குழு ஏமனோட பெரும்பான்மை ஷன்னி அரசுக்கு எதிராக உள்நாட்டு போரில் ஈடுபட்டுட்டு இருந்துச்சு. 1990 அப்போதைய ஏமன் அதிபர் அலி அப்துல்லா சலே அப்படிங்கிறவரோட ஆட்சி மீது ஊழல் குற்றம் சாட்டப்பட்டுச்சு. ஸோ அந்த ஆட்சிக்கு எதிராக போராடுவதற்காக ஹவுதி அப்படிங்கிற அமைப்பு தொடங்கப்பட்டுச்சு. இந்த அமைப்பை நிறுவனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுசைன் அல் ஹவுதி அப்படிங்கிறவர் தான். ஸோ நாளடைவில் அந்த ஹவுதி அவருடைய பெயரே இந்த அமைப்புக்கும் சூட்டப்பட்டுச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 தலைநகர் சானாவை ஹவுதி படையினர் கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடி இருந்தது. ஸோ தற்போது என்ன நியூஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். இராணுவத்திற்கும் காசாவோட ஹமாஸ் அப்படிங்கிற ஆயுத குழுவுக்கும் இடையில அக்டோபர் 7 போர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களாக போர்னால பாதிக்கப்பட்டுட்டே வந்துச்சு. இப்போ இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களை நிற்குது. ஸோ செங்கடல்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி பயணிக்கக்கூடிய அல்லது இஸ்ரேலிலிருந்து பயணிக்கும் சரக்கு கப்பல்களை குறி வச்சு தான் இவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. உலக நாடுகளை கவலை கொள்ள செய்யக்கூடியது தான் இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். உலகோட பிரதான கிழக்கு மேற்கு வர்த்தக வழித்தடமாக இருக்கக்கூடியது தான் செங்கடல். இந்த செங்கடல் வர்த்தக கப்பல்கள் மீது தான் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இதன் மூலம் சூயஸ் கால்வாயை அணுகுவது பெரும் பாதிப்பாக மாறிட்டு இருக்கு. சரி, இப்போ சூயஸ் கால்வாய் பற்றி பாருங்கள். ஒரு 25 பேர் இருந்த கப்பலை தாக்குனாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அடுத்தது பாருங்கள். ஹவுதி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் செங்கடல் பிராந்தியத்தோட கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற வகையில் சர்வதேச கடல் பாதுகாப்பு நடவடிக்கையை அமெரிக்கா தொடங்கியிருக்காங்க. பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஸ்பெயின், பஹ்ரைன், நார்வே ஆகிய நாடுகளும் இதில் பங்கேற்க போகிறாங்க. ஆனாலும் செங்கடல் தாக்குதலை தொடரப்போவதாக ஹவுதி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் இருக்குது. ஸோ இதில் நம்ம ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் 3 நம்ம பிரித்து பார்த்துருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த அப்சர்வேஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான், ஈஸியாகவே சொல்லியிருக்கோம். அடுத்தது பாருங்கள். காசாவில் 2 நாள்களில் இஸ்ரேல் வீரர்கள் 14 பேர் உயிரிழப்பு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உதகையில் 7.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குளிரோட தாக்கமும் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது பருவநிலை மாற்றங்கள் தான். ஸோ இந்த கடும் குளிர்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அங்கே அதிகம்தான். ஏன்னா உதகை பகுதி அப்படிங்கிறது தேயிலை தோட்டங்கள் நிறைந்த பகுதி. ஸோ அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு பாதிப்பு இருக்குது, வாகன ஓட்டிகளுக்கு அங்கே பிரச்சனை. ஸோ இது மட்டும் இல்லாமல் கடும் குளிரை தாங்க முடியாமல் எவ்வளோ பேர் உடல்நிலை கூட பாதிக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த நியூஸில் இருக்குது. தென் இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.